பேசுற பேச்சுக்கு நாலு வர விடலான்னு தோணுதுமா. விட்டுற வேண்டியதானம்மா. கதிர் என்னோட புருஷன். அவர் என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் புருஷன். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தனம் ருக்கிக்கிட்ட நான் நிலாக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஆனால் கதிர் கூட இப்போ சேர்ந்து வாழணும்னு தோணுது. இது சரியா தப்பா, அதுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ருக்கு தனத்துக்கிட்ட ஒரு பொண்ணுக்கு முதல் வாழ்க்கை நல்லா அமையலை அப்படின்னா கிடைச்ச ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லா வாழணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை, நீ கதிர் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராதிகா தனத்துக்கிட்ட வீட்டோட இஎம்ஐலாம் சீக்கிரமாக கட்டிட்டு இந்த வீட்டை கதிர் பேருக்கு மாற்றினேன்னா நானும் என் மாமாவும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுவோன்னு பார்த்தா நீ என்னன்னா அடிபட்ட மாதிரி வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னு ராதிகா தனத்தை வந்து வெறுப்பேற்றுறாங்க. ராதிகா பேசுனதை நினச்சி நம்ம தனத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நம்ம தனம் ருக்கிக்கிட்ட இவ பேசுனதுக்கு ரெண்டு அறை விண்ணும் போல் தோணுதுன்னு சொன்னோடனே நம்ம ருக்கு அப்போ விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகாவை பார்க்க போகிறாங்க. ராதிகாட்ட கதிர் எப்பவுமே எனக்கு மட்டும்தான் புருஷன், அவன் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி பலார்னு நம்ம ராதிகா கன்னத்திலேயே தனம் வந்து அரைஞ்சிட்றாங்க.